தமிழ் திரையுலகோட ஒரு மாபெரும் சகாப்தம் தன்னோட இறுதி மூச்சை விடுத்து உயிரற்ற உடலாக அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் சவுகார் ஜானகி. அந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். தமிழ் திரையுலகை தாண்டி தெலுங்கு திரையுலகிலும் சரி, கன்னட திரையுலகிலும் சரி, சவுகார் ஜானகி ஏற்ற கதாபாத்திரங்கள் எண்ணில் அடங்காதவை. எல்லா மொழி மக்களிடமே ஒரு பெரிய அளவிலான ஒரு ஃபேன் பேஸை சம்பாரித்து வச்சுருக்கிறவங்க தான் சவுகார் ஜானகி. 1949 தொடங்கி அப்போவே அந்த படத்தோட ஷூட்டிங், அவங்களுடைய முதல் படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் திரைத்துறையில் தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து வெள்ளித்திரையில் மக்கள் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய திறமையை பாராட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே ஒரு சிறிய குறை அப்படின்னு சொன்னால் தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம். ஸோ இதே குறையை தான் நம்ம எஸ் ஜானகி அவர்கள் பற்றின அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது கூட நம்ம பேசியிருந்தோம். மிகவும் தாமதமாகும் பத்ம விருதுகள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் சவுகார் ஜானகி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப லேட்டாக கிடைச்சது. எந்த அளவுக்கு லேட் தெரியுமா? 2022 தான் பத்மஸ்ரீ விருதானது சவுகார் ஜானகி அவங்களுக்கு கிடைக்குது. சவுகார் ஜானகி அவங்களுடைய கரியரை ஆரம்பிச்சது, அவங்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆனது 1950. பத்ம விருதுகள் கொடுக்க துவங்கப்பட்ட ஆண்டு 1954. ஸோ பத்ம விருதுகளை விட பழமையான ஒரு கரியரை, ஒரு தொழில் துறையில் அவங்களுடைய வளர்ச்சியை சவுகார் ஜானகி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முதல் பத்ம விருது எப்போ கிடைக்குது? அவங்களுடைய 91வது வயதில் கிடைக்குது. இது மிகவும் ஒரு தாமதமான அங்கீகாரம் இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள் பலதரப்பட்ட மக்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சவுகார் ஜானகி அப்போ கூட ரொம்பவே பெரிய மனதோட, என்ன இருந்தாலும் இது தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம் இல்லையா, லேட்டாக வந்தாலும் வந்திருக்கே அப்படின்றத நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப பெருமையாக நான் போய் வாங்குவேன்னு அப்போவே பேட்டிகளில் சொல்லியிருந்தார். அந்த தள்ளாத வயதிலையும் 91 வயதிலையும் அப்போதைய குடியரசு தலைவர் அவர் கையால் அவங்க அந்த விருதை வாங்கின அந்த காட்சிகளை கூட நம்மளால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. பத்ம விருதுகளை விட தொன்மையான பழமையான ஒரு கரியரை கொண்ட சவுகார் ஜானகி அவர்களுக்கு 91 வயதில் தான் பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விருது எல்லாம் மகிழ்ச்சி தான், ஆனால் நான் அதை விட பெருசாக நினைக்கக்கூடிய மக்களுடைய அன்பும் அங்கீகாரமும் எப்பயுமே எனக்கு இருந்திருக்கு, எப்பயுமே என் கூடவே வந்திருக்கு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க கதாநாயகியாக பரிணமித்த காலத்துலேயும் எல்லா துறைகளிலும் பிஸியாக இருந்தாங்க. துணை கதாபாத்திரங்கள், கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்க பரிணமித்த போதும் எல்லா துறைகள்லையுமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா இடங்கள்லையுமே பிஸியாக தான் இருந்தாங்க. ஸோ தமிழ் திரையுலகம் தாண்டி இந்த தென்னிந்திய திரையுலகமே வளர வளர அதன் பல காலகட்டங்களை பார்த்து வாழ்ந்து மறைந்தவர் தான் சவுகார் ஜானகி. ஸோ தமிழ் சினிமாவுடைய பல்வேறு முக்கியமான தருணங்கள்லையும் சவுகார் ஜானகி ஒரு அங்கமாக இருக்காங்கன்றது வரலாற்றோட சுவாரஸ்யம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம நடிகையர் திலகம் படம் பார்த்துருப்போம். சாவித்ரி அவர்கள் பற்றின வாழ்க்கை வரலாற்றை எடுத்த ஒரு படம். அந்த படத்தில் சவுகார் ஜானகி அவங்களுடைய கதாபாத்திரம் இருக்காது. ஆனால் உண்மை நிகழ்வில் சவுகார் ஜானகி ஒரு அங்கமாக இருந்திருக்காங்க. மைசூருக்கு ஷூட்டிங் போன சாவித்ரி அவங்க மயக்கமடைஞ்ச நிலையில் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவங்கள முதல்ல போய் பார்த்தது சவுகார் ஜானகி அவங்க தான். சவுகார் ஜானகி அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைஞ்சு தான் அங்கே மைசூரில் ஒரு கன்னட திரைப்படத்துக்காக நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி தான் சாவித்ரி அவர்களும் மயக்கம் அடைஞ்சாங்க, கோமாவுக்கும் போனாங்க. ஸோ அப்போது இறுதியாக சவுகார் ஜானகி அவங்க தன்னோட கையால் தான் மைசூர் ரசமும் சாதமும் நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன், அதை சாப்பிட்டுட்டு தான் சாவித்ரி போனவங்க திரும்ப என்னை வந்து பார்க்கவே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள்லையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெறுவதற்காக போனபோது தமிழ்நாடு முழுவதுமே ஒளிவிளக்கு என்ற ஒரு திரைப்படம் வந்து ஒளிபரப்பப்படுது. அதில் குறிப்பாக இறைவா உன் அப்படின்ற ஒரு பாடல் நம்முடைய தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்த போது ராஜபாட்டி நிகழ்ச்சியில் கூட அதை சவுகார் ஜானகி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயமடைஞ்சு மருத்துவ சிகிச்சைக்காக படுத்திருக்கும் போது அவங்க இறைவனிடம் மன்றாடி வேண்டுவது மாதிரியான ஒரு பாடல் காட்சி தமிழகம் முழுக்க திரையரங்குகளில் அது ஒளிபரப்பப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வரலாற்றின் பல்வேறு முக்கிய தருணங்கள் திரைத்துறையிலையும் தமிழகத்தையும் மொத்தமாகவே நம்ம பார்க்கும்போது அதில் எல்லாத்துலேயுமே சவுகார் ஜானகி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர் சவுகார் ஜானகி. இத்தனை பெருமைகளையும் தாங்கி ரொம்பவே ஒரு ஹம்பிளான, அதே நேரத்தில் யாரையும் டிபெண்ட் இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில்
கணவரோட கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னாலுமே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக்கிடணும்னு ஒரு அன்பான தாயாக அந்த கடமையையும் மிகவும் சிறப்பான முறையில் செய்து காட்டினவங்க சவுகார் ஜானகி. 3 பிள்ளைகள், 3 பேருமே ஒரு வெல் செட்டில்டு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க. இன்னைக்கு தன்னோட 94வது வயதில் அவங்க மறையும் போது அவங்கள சுற்றி அவங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் எல்லாருமே சூழதான் அவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்கறதுக்காக அங்கே சூழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. தொழில்துறையில் எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டாங்களோ அதே மாதிரி சொந்த வாழ்க்கையிலுமே கூட ஆரம்ப காலத்தில் ஒரு சில பல சுணக்கங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய இறுதி காலத்தில் ஒரு மகாராணி போலத்தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க சவுகார் ஜானகி. தன்னுடைய தாயோட இழப்பை பற்றி அவங்களுடைய பிள்ளைகள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சப்போ கூட எங்கள் குடும்பத்தின் தெய்வம் மறைந்து விட்டதுன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வறுமையில் வாடிய சவுகார் ஜானகி அவங்கள எல்லாரையுமே இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு, பொருளாதார ரீதியாக ஒரு உச்சநிலைக்கு அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த, உடல் ரீதியாக வல்லமையில் மன ரீதியான வல்லமையும் கொடுத்த ஒரு நபராகத்தான் சவுகார் ஜானகி வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். இத்தனை தலைமுறைக்கும் ஒரு முன்னுதாரணமாகவும் வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் சவுகார் ஜானகி. செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.